இன்னைக்கு ஆண்மை குறைவுக்கு முக்கியமான காரணங்களை பற்றி டீட்டெயிலாக சொல்லி தரப்போகிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான். இன்னைக்கு நான் என்னோட எல்லா பேஷண்ட்ஸ்டையும் வெயிட்டை குறைங்கன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒன்று தான். எப்படியாவது வெயிட்டு குறைச்சிருங்கன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று தான். இன்றைக்கி வெயிட்டு குறைக்காத அவ்வளோ பேஷண்ட்டும், வெயிட்டு குறைக்காத எல்லா பேஷண்ட்டும் சுகர், பிபி, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரையும் எல்லாம் சாப்பிட்டு இந்த மாதிரி அடி வெயிட்டு கொடுப்பதால வயசான காலத்தில் இப்படி படுக்கையில் படுத்து கிடக்குறாங்க, எழும்ப முடியாமல். இப்படி ஒரு 4 மாதம் படுத்து கிடந்தா படுக்கையில், படுத்து கிடந்தா முதுகில் என்ன வரும்? முதுகில் என்ன வரும்? புண்ணு வரும். இதுக்காகவது வெயிட்டு குறைச்சிருங்க எப்படியாவது. வேறு எதுக்காக நீங்கள் வெயிட்டு குறைக்க வேண்டாம். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்துட்டு போட்டோம். இந்த படுக்கையில் படுக்காமல் இருக்கிறதுக்காவது எப்படியாவது வெயிட்டு குறைங்க. ஈஸியாக குறைச்சிடலாம். ஈஸியாக வெயிட். இந்த தம்பியை பாருங்கள், 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ ஈஸியாக குறைக்கலாம். நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல, தம்பி போய் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. ரொம்ப ஈஸி வெயிட்டு குறைக்கிறது. பேலன்ஸ்டு டயட். நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தாலே போதும். விகிதம்னு என்னது? நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. பேலன்ஸ் டயட் எடுத்தாலே போதும், வெயிட் ஈஸியாக குறைச்சிடலாம். இதை செய்யாமல் நீங்கள் வயசான காலத்தில் படுக்கையில் படுத்து கஷ்டப்படுறதுக்கு அதான் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறது ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி அடி வெயிட்டு கொடுப்பதால இன்னைக்கு நிறைய பேர் சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, என்னெல்லாம் மாத்திரை உலகத்தில் உண்டோ எல்லா நோய்க்கும் மாத்திரை. ஒரு 15லேருந்து 20 மாத்திரை டெய்லி. அப்புறம் இன்சுலின் ஊசி வேற. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, இதில் மாத்திரையும் இப்படி இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வருமா வராதா? அப்புறம் இதுக்கு வேற காக்கா லேக்கும் குருவி லேக்கும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்னத்த வாழ்க்கை? வெயிட்டு கண்டிப்பாக குறைச்சிருங்க. இல்லைன்னா வழி கிடையாது. இல்லைன்னா இந்த பிரச்சனை வரும். முதுகிலெல்லாம் புண்ணு வரும் படுக்கையில் படுத்து கிடந்தா. இந்த மாதிரி வெயிட் வச்சுருந்தீங்கன்னா. இன்ஃபர்மேஷன் முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னெல்லாமோ வீடியோ ஷேர் பண்ணுறீங்க, எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க இல்லையா? ஒரு அவேர்னஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஆளுக்காக பிரயோஜனப்படும் இல்லை? யாராவது ஒரு ஆளுக்காக பிரயோஜனப்படுமா படாதா? ஷேர் பண்ணுங்கள் சார்.